இந்தியாவில் வச்சு ஒன் ஆஃப் த கோட்டட் டெஸ்ட் பவுலர் ஸ்விங்கெல்லாம் தரமாக போடணும் அப்படின்னா லாக்டவுன் கிட்ஸும் ஐபிஎல் கிட்ஸும் பும்ரா சிராஜ்னு சொல்லியிருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த ஒரு பிளே ஓஜி கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் தெரியும். அது யாரு? நம்ம தலைவன் இஷாந்த் சர்மா தான். ஸ்லெட்ஜிங்க்கு பேர் போன ஆஸ்திரேலியன் கேப்டன் ரிக்கி பாண்டிங்கே ஸ்லெட்ஜ் பண்ணியிருக்காப்புல. என் தலைவர் வளர்ந்த குதிரை 14 வயசுல இருந்தே வெறித்தனமாக போட டெல்லி டீம்ல ரஞ்சிக்கு செலக்ட் ஆறா. அங்கே போய் என்ன அடிச்சா அடி இடிச்சா அடி தான் 2007 இந்தியாவுக்கு டெஸ்ட் காலம் கிடைக்குது. ஒரு உலகத்துக்கு தெரிய வந்தது போனா 2007 பாகிஸ்தான் கைன்ஸ் நடந்த டெஸ்ட்ல பேட்டிங் ட்ராக் ஆன பிளாட் 5 விக்கெட் ஹால் எடுக்கிறாருங்க. அடுத்து ஆஸ்திரேலியா போய் சம்பவமா பண்றாப்ல. ரிக்கி பாண்டிங்க கதற விடுறாப்ல. போடுற பால்ல 140க்கு மேலதான் 7 இன்னிங்ஸ்ல 6 தடவை ரிக்கி பாண்டிங்க கழட்டி விடுறாப்ல. இதை பார்த்த கேகேஆர் டீம் படா அமௌண்ட்டை கொடுத்து அப்போ சின்ன பையனான இஷாந்த் சர்மாவை எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் ஆவரேஜா போடுறாப்ல. 2012 ஒரு இன்ஜுரி வருது, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அடுத்து 2014 இருந்து ஒரு கம்பேக் கொடுப்பாரு வாருங்க. எப்பா கதற விடுவாருங்க. டெஸ்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 311 விக்கெட், ஓடியில ஒரு 115 விக்கெட். ஒன் ஆஃப் த மாஸ்டர் கிளாஸ் பவுலர்னே சொல்லாங்க.